அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ் மகன் ஃபைசல். ஏற்கனவே நான் வந்து ஏஆர் ரஹ்மானோட லைவ் வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. பட் அந்த அளவுக்கு வியூவர்ஸ் இல்லைனாலும் பட் இனிஷியல் ஸ்டேஜ் தான் எனக்கு. நான் போட்டிருக்க வீடியோ வந்து எல்லாருக்கும் போய் சேருதா இல்லையாங்கிற எனக்கு தெரியல. யூடியூப்ல எப்படி போஸ்ட் பண்ணுறது தெரியல. பிகாஸ் எனக்கு வந்து நான் ரெவென்யூ பேசிஸில் எந்த யூடியூப்ல வந்து நான் பண்ணணும்னு ஒரு பேஷன் எனக்கு வந்து ஒரு ஃப்ரைடே எனக்கு ஒரு நாள் லீவ் இருக்குது. எனக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணணும், உங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும். எனக்கு தெரிஞ்சது என்னை சுற்றி இருக்கிற நல்ல சிறு சிறு கலைஞருக்கு, கண்ணுக்கு தெரியாத கலைஞர்களையும் வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் தான் லைட்ஸ் ஆன் ஃபைஸ்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருந்தேன். ஸோ அதன் அடிப்படையில் நான் அன்றாட பழகிறதுகள், பேசக்கூடிய நபர்கள், பார்க்கக்கூடிய நபர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல கலைஞர்கள், நல்ல திறமையானவர்கள் வந்து சந்திச்சேன்னா அவங்களெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணி அவங்ககிட்ட பேசி அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து போடலான்னு இருக்கேன். ஸோ கத்தாரில் தான் இப்போ நான் ஆரம்பிச்சிருக்கேன். கம்மிங் ஜூலை வந்து இந்தியா போகிறேன். அங்கே சில நண்பர்கள், நிறைய திறமையானவர்களாக இருக்கிறாங்க, அவங்களையும் சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன நீங்கள் பார்க்க போறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, என்னுடைய மகள் ஐஏஐடின்னு சொல்லிட்டு கோச்சிங் சென்டர் இருக்குது. அதாவது சிங்கிங் பாட்டுக்கு சொல்லிக் கொடுக்கறது, டான்ஸு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஐஏஐடி. ஸோ ஐஏஐடினா என்ன, அவங்க என்ன பண்ண போகிறேன் என் பொண்ணே சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கலாம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டு அவங்கள போய் பிக் பண்ணிவிட்டு என் பொண்ணை அழைச்சிட்டு நான் கொண்டு போய்ட்டு சரி, நான் 6 to 7 கிளாஸ் நான் அவங்கள ட்ராப் பண்ணணும். 6 o'clock ட்ராப் பண்ணணும். ஸோ 7 o'clock திரும்ப பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கிறத நான் அவங்ககிட்ட கொஞ்சம் கற்றுக்கணும். எனக்கு என்ன தெரியுதோ அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி தரணும். தமிழ் பாட்டு கொஞ்சம் சொல்லி தரணும்னு ஆசைப்பட்றேன். அப்ரிஷியேட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க சார், கமெண்ட் பண்ணுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு அது ஒரு அப்ரிஷியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கலைஞர்களுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டுலாம் சொல்லுவாங்க, எத்தனையோ அவார்டுகள் இருக்கலாம். ஆனால் நல்ல கலைஞனுக்கு வந்து முதல்ல கைத்தட்டல் தான் ஒரு சிறந்த அவார்டு. ஏன்னா அதுதான் வந்து ஆடியன்ஸ்கிட்டேருந்து நம்ம வாங்குறது, டைரெக்டாக வாங்குறது. அவார்டெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வாங்குறது தான், சரிங்களா? ஆடியன்ஸ்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குற அவார்டு கைத்தட்டல்கள் தான். ஸோ அதனால எங்களை போன்ற திரைக்கு பின்னால் இருக்கிற, திரைக்கே வர முடியாமல் வழி தெரியாமல் இருக்கிற நல்ல கலைஞர்கள், என்னை விட பல கலைஞர்கள், நல்ல கலைஞர்கள்லாம் இருட்டில் இருக்கிறாங்க. அவங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஸோ தொடர்பு கொள்ளுவோம், பேசுவோம், இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ மேற்கொண்டும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோட்ஸ் எல்லாம் காட்டுறேன், ஃபுல்லாக பண்ண முடியாது. இதை ஒரு வீடியோவாக நான் திரும்ப போடுறேன். இன்னைக்கு வந்து ஐஏஐடி அவங்க என் பொண்ணு அந்த பாட்டு கிளாஸ் போயிட்டு வந்து திரும்ப நாங்கள் வீட்டில் பாட்டு போடுற ஒரு மட்டும்தான் நிகழ்ச்சி. இதை நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பாய். பெரிய பிரச்சனைங்க, யாரும் வேலைக்கு போற மாதிரியே தெரியல. எல்லா காரும் போட்ட இடத்துலயே தான் கிடக்குது. நான் மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு வரேன். ரைட், சைட் பார்க்கிங் தான், வந்து கரெக்டான பார்க்கிங் கிடையாது. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ. ஸோ வீட்டுக்கு போயிட்டு சொன்ன மாதிரி பொண்ணு அழைச்சிக்கிட்டு நம்ம அடுத்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தாச்சு, அநேகமாக என் பொண்ணு தான் கதவை திறக்கும், பார்ப்போம். Yes, door opening. Who is this? Assalamualaikum. என்னம்மா ரெடியா? எங்கே போகணும் இப்போ? ஐஐடி கிளாஸ். ஓகே, பாட்டு கிளாஸ் போகிறீங்க. இங்கிலீஷ் பாடகி ஆகிட்டீங்க நீங்கள். தமிழ்லாம் பாட மாட்டீங்கல்ல? தமிழ் பாடுவேன், இங்கிலீஷும் பாடுவேன். இப்போ தமிழ் நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் பாடுறீங்களா? ஓகே, அப்போ இங்கிலீஷ் இன்றைக்கி என்ன எத்தனை மணி கிளாஸ் இப்போ உங்களுக்கு? இப்போ 6 to 7. 6 to 7. இப்போ ரெடியா நீங்கள்? ஓகே, எனக்கு ஒரு 10 minutes கொடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஒரு பாட்டு கிளாஸ் போடுறதுக்கு வந்து என்ன பவுடரு, என்ன மேக்கப்பு, டக்குன்னு கிளம்புனோமா போயிட்டு வந்துடணும்ல. இது இருந்தாலும் ஐஐடி வந்து ப்ரொஃபஷனல். ஐஐடிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? இன்டர்நேஷனல் அகாடமி இன்டர்கல்ச்சரல் டெவலப்மெண்ட். கொஞ்சம் இப்படி பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த ஆடியன்ஸை பார்த்து சொல்லுங்களேன். ஐஏடிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்? இன்டர்நேஷனல் அகாடமி இன்டர்கல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ எங்க இருக்கு உங்க பிரான்ச்? வந்து எங்க போறீங்க நீங்க? எந்த பிரான்ச் போறீங்க? வக்ரா. வக்ராவா உக்கேரா?
உக்கையர். ஓகேடா. இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. எங்கேயோ ஒரு இசை கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் வந்து இவர்கிட்ட தான் கத்துக்கிட்டாங்க. ஹாய், என்ன பண்றீங்க? இது என்னோட ஸ்டூடியோ எப்படி இருக்கு பாரு. எல்லா திங்ஸும் இங்கே தான் வச்சிருக்கீங்க. சரி, ஏதாவது ப்ளே பண்ணி காட்டுங்க. என்னப்பா இது? என்ன டியூன் இது? அப்படியா? நீங்க பேசுறது எனக்கு புரியலையே. தெளிவா சொல்லுங்க, அப்பதான் எல்லாரும் கேட்பாங்க இல்லையா? அப்படியா? உங்க பேர் என்ன? முகமது இக்பால். முகமது இக்பால். அப்படியா? எதுக்கு இவ்வளவு பெரிய பேரு? லைட்ஸ் ஆன் ஃபைசல் சேனல் ஓபன் பண்ணி இது ஐ திங்க் இது 3rd வீடியோ. ஆமாம், இது 3வது வீடியோ. இனி ஒவ்வொரு வீடியோ வரும். நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் பார்க்கலாம். இப்போ இவங்களை கொண்டு போய் இவங்க கிளாஸ் முடிச்சு அழைச்சிட்டு வந்து இவங்களை வந்து இந்த இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டாங்க, இன்னைக்கு என்ன பாடுனாங்கிறத நம்ம வந்து கேட்போம். செகண்ட் திங், இவங்களுக்கு நான் தமிழ் பாட்டு ஒன்று ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2-3 நாள் நடந்துகிட்டு இருக்கு ப்ராக்டிஸு. இன்னைக்கு அந்த ப்ராக்டிஸ் கண்டினியூ ஆகும். ஸோ இந்த ப்ராக்டிஸில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எப்படி எந்த அளவுக்கு, ஏன்னா நான் ஒரு ப்ராப்பரான சிங்கர் கிடையாது, நான் ஒரு கோச்சரும் கிடையாது, நான் ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரும் கிடையாது. ஆன் ஸ்டேஜ் சிங்கர். எங்கே வாய்ப்பு கிடைக்குது, யாராவது மைக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கி பாடிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ நான் எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து என் பொண்ணுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அவங்க எப்படி அதை என்கிட்ட இருந்து வாங்கி அதை எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி கொடுக்க போகிறாங்க, அந்த வாய்ஸ் எப்படி இருக்குது, அந்த பாட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்தோடனே பார்ப்போம். ஐஏஐடி வா 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 வா. ஏடி வந்தாச்சு, பார்க்கிங் போட்டாச்சு. இப்போ கார்லேருந்து இறங்கி இறங்குறியம்மா? வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, EAID Performing Arts. Okay. Hi boss, how are you? Good. Bye friend. Hi Jay, how are you? Good evening. Bye. 7:10 10 நிமிஷம் டிலே ஆயிடுச்சு. ஸோ IAID நம்ம வந்தாச்சு. ஸோ இங்கே போயிட்டு என் பொண்ணை அழைச்சிக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். She is there. Okay. Friend, chalo. Hi Jay, how are you? Hi. How are you? Good. Say hi. What is for hi? Bye. We'll see. Yeah. Oh. Okay. Bye. See you. Bye. Friend. என்ன முடிஞ்சம்மா கிளாஸ்? ரைட். எப்படி இருந்தது இன்னைக்கு கிளாஸ்? சூப்பரா இருந்துச்சு. வெரி குட். என்ன சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு? எய்டில் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுறேன். பாடவா? சும்மா 2 லைன் பாடி காட்டுங்க, நான் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். Edelweiss, every morning you greet me, small and white, clean and bright, you look happy to meet me, blossom of snow, may you bloom and grow forever. சரி, இது வந்து ஏதோ ஒரு படத்தோட பாட்டாமா இல்ல வந்து எல்லாரும் ஆல்பம் சாங்கா, எப்படிமா அது? இது வந்து ஒரு ஆல்பம் சாங் தான், படம் இல்ல. அது ஏன் இந்த பாட்டை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இருக்கு? இப்போ நீ வந்து ஏற்கனவே தமிழ் மியூசிக் கர்நாடிக் கிளாஸ் வந்து நீங்க போனீங்க. அப்போ உங்களுக்கு கர்நாடிக் கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் பேசிக் திங் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பாட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன பேசிக் திங் சொன்னாங்க கர்நாடிக்? இந்த சரி கமா. எப்படி சொல்லுங்க பாப்போம், சொல்ல முடியுமா? சரி கமா
பாத நீசா சாணி தப மகரீசா இது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு போனாங்க. இப்போ அதாவது அஃப்ரின் வந்து நான் கிளாஸ்லேருந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய ஆஃபீஸ்லேருந்து நான் கிளம்பி வீட்டுக்கு வந்தது. என்ன காரணம், இன்றைக்கி சீக்கிரம் வந்தேன். என்னுடைய பொண்ணுக்கு வந்து இன்றைக்கி சிங்கிங் கிளாஸ் இருந்தது, ஐஏஐடியிலேருந்து சிங்கிங் கிளாஸ் இருந்தது. ஸோ அவங்கள அழைச்சிட்டு போகிற அந்த வீடியோலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க. அவங்க ஐஏஐடியை பற்றி சொன்னாங்க, எப்படி கொண்டு போய் விட்டேன், எப்படி அழைச்சிட்டு வந்தேங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ அவங்க என்ன இன்றைக்கி வந்து அதை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு 2 லைன்ஸாக வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் அவங்களுக்கு நான் ஒரு தமிழ் பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை எப்படி அவங்க பாடுறாங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் என் பொண்ணை கூப்பிட்றேன். அவங்க வந்துட்டு உள்ளே போயிட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக ஆகிறதுக்கு. ஸோ வந்து ஒரு 5 minutes டேடி வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஐ திங்க் 5 minutes மோர் ஆயிடுச்சு. நான் கூப்பிட போகிறேன். சீக்கிரம் வாம்மா. ஓ, ரெடி ஆகிட்டீங்க. ஓ, ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ண போகிறீங்கன்னு நினச்சேன். அதே ட்ரெஸ்ஸோடு வந்துட்டீங்க. பரவாயில்லையா? சரி வாங்க. ஓகே, குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவங்களை எங்கே உட்கார வைக்கலாம்? இப்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த சோஃபால் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு பக்கத்துலேயே என் பொண்ணை வச்சிடலாம் பார்க்குறேன். கேமரா வந்து அங்கே வச்சு நான் லொக்கேட் பண்ண போகிறேன், அங்கே வச்சு லொக்கேட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி சவுண்ட் சிஸ்டம் இருக்க போகிறதுங்கிறதுல பார்ப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போது அஃப்ரினுக்கு வந்து ஒரு பெட்டர் ஒரு சேர் போட்டுட்டா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சேர் போட்டுறேன், அதுவும் பெஸ்ட் இல்லையா? ஓகே, வெயிட் a minutes. பேட்டி காண போகிறேன். என் பொண்ணு எப்படி பாடுறாங்க என்னங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? அஃப்ரின், பெத்தவளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். எப்படி இருந்துச்சு நீ கிளாஸ்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. யார் உங்க கிளாஸ் டீச்சர் பேர் என்ன சொன்னீங்க? எங்க கிளாஸ் டீச்சர் பேர் மிஸ் ஜாஸ்மின். அவங்க என்ன விட்டாங்க? அவங்க பிலிப்பைன்காரங்க. பிலிப்பைன்ஸ். எப்படி அவங்க எப்படிமா நல்லா சொல்லி தராங்களா? சூப்பரா சொல்லி தராங்க. அவங்க ஒரு இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. எப்படி பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல எப்படி பேசுவாங்க? சும்மா லைன் பேசி காட்டலாமா? ஓகே, இப்போ வாட் இஸ் யுவர் நேம் நம்ம சாதாரணமா சொல்றோம். வாட் இஸ் யுவர் நேம் கேளுங்க, நான் சொல்றேன். வாட் இஸ் யுவர் நேம் இப்படி சொல்றீங்க. அது தமிழ் சொல்றத சாதாரணமா சொல்றோம். ஓகே, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வாட் இஸ் யுவர் நேம். எப்படி? வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம். வாட் இஸ் யுவர் நேம். ஓகே, வேற ஏதாவது பேசுங்க. ஆர வந்து ர் நம்ம சொல்லுவோம், ஆனா ன்னு சொல்லுவோம். அப்படியா? சரி, இப்போ நீங்க படிக்கிறது வந்து என்ன கோர்ஸ் அது ஆக்சுவலி? அது ஆக்சுவலி சி மேஜர் கோர்ஸ். சரி, இப்போ இன்னைக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க ஆக்சுவலி? இன்னைக்கு ஐ ஹேவ் எ ட்ரீம் சொல்லிட்டு ஒரு பாட்டு கத்துக்கிட்டேன். சரி, இப்போ எப்படி ஒரு 2 லைன் வந்து பாடுவேன். ஏன்னா நமக்கு டைம் கன்சர்ன் வந்து கிடையாது. இப்போ இந்த ப்ரோக்ராமே வந்து நான் 15 minutes நான் பிளான் பண்ணினேன். ஸோ இது ஒரு 20 minutes போகும் போல இருக்கு. ஸோ நம்ம நேரத்தை அனுசரிச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க கார்ல வரப்போ வந்து இந்த ஏஞ்சல் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பாடி காட்டிங்க. அந்த வாய்ஸ் வந்து பாடி காட்டினீங்க, நல்லா இருந்தது ஆக்சுவலி. இப்போ வேற ஏதாவது சாங்ஸ் வந்து இங்கிலீஷ்ல பாட முடியுமா? பாட முடியும். இப்போ நீங்க கூட இடையில கூட ஒரு பாடி ஒரு பிரைஸ் வாங்குனீங்களா? அது என்ன பாட்டு அது? மைக் வேணுமா? மைக் வச்சுக்கலாமா? பெட்டர்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சவுண்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளோட மைக் வச்சுக்கலாம் பெட்டர் இல்ல? ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங். ஐ திங்க் ஓகே. ஓகே சீப் த்ரில்ஸ் அது. சீப் த்ரில்ஸ் ஒரு 2 lines. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டு அந்த மியூசிக்கை போட்டு அவன் யூடியூப் காரங்க அது இதுன்னு கிளைம் பண்ணுவான், காப்பி ரைட். நமக்கு எதுக்கு அது ரொம்ப ஒரு 2 line பிடிச்சிங்க, மைக் பிடிச்சிங்க. ரெடியா இருந்தீங்களா? I ain't got cash, I ain't got
நான் வந்து கிராமத்தான், கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன், படித்ததெல்லாம் அங்கே தான். ஸோ நீங்கள் பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஏயில், அபுதாபியில். இப்போ இங்கே கத்தாரில் வந்து இருக்கிறீங்க. ஸோ வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆங்கில புலமைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுகிறீங்க. ஆனால் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து இங்கிலீஷே பேச கற்றுக்கிட்டு தான் பார்த்துக்கீங்க. அதாவது நீங்கள் என்ன பாட்டு நீங்கள் பாடி காட்டலாம்? I have a dream. ஐ ஹேவ் a dream. கரோக்கி இருக்காது? கரெக்டாக இருக்கு. இதே மாதிரி தான். ஒரு நிமிஷம் இருங்க, எடுத்து பார்த்துருவோம். ஒரு 2 லைன் பாடி காட்டுங்க. ஓகே. If you see the wonder of a fairy tale. முன்னாடி பாடின பாட்டுக்கும் இப்போ வந்து பாடுற பாட்டுக்கும் வந்து வாய்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி எதுக்காக சேஞ்ச் பண்றீங்க? அது சேஞ்ச் பண்ணனா एक्चुअली இந்த பாட்டுல வந்து ஒரு வாய்ஸ் கண்டினியூ பண்ண முடியாது. இது சம்டைம்ஸ் ஹை பிட்ச்ல போடும்போது நம்ம ஃபல்சேட்டோனா இது இருக்குது ஃபல்சேட்டோ. நம்ம சாதாரண நம்ம வாய்ஸ்ல பாடுறது வந்து எப்படி எடுக்கணும்? நான் ஒரு மைக் எடுத்துக்கறேன்ப்பா, இருக்குப்பா. எப்படி ஹலோ எப்படி? அப்படி இல்ல. இப்போ ஏஜல் வாய்ஸ்ல அதுலயே ஃபல்சேட்டோ தான் யூஸ் பண்றேன். என்னம்மா சிரிக்கிறீங்க? சொல்லி கொடுறாமா, தெரியாத எனக்கு சொல்லி கொடு. இப்போ நான் தமிழ் பாட சொல்லி தரமா? நான் செல்லமா பாட சொல்லி கொடுத்தேன். இப்போ அதை பாடுவோமா நம்ம? சரி. அதுல நீங்க மியூசிக்லாம் அதுக்கு கரோக்கி கிடையாது. ஓகே. அது கரோக்கி இல்லாம தான் பாடணும். அத நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். ஆமா, அந்த இதுல நான் கொடுத்துறேன். பட் ஃபுல் சாங் வந்து நீங்க தான் மத்தது நீங்க எடுக்கணும். தொண்டைகளை சரி பண்ணிக்குமா, தண்ணி குடிக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் பாட்டு நான் எனக்கு தெரிஞ்சது ஓரளவு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நமக்கு வராதுங்க. தமிழ் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன்னு கூட கொஞ்சம் பாருங்க. ஓகே, இப்ப பாடுவோமா? ஓகே. பாருங்க. ஆலேலும் ஆலேலும் तूफान में फूल का, आलेलुम आलेलुम हाल क्या होगा, आलेलुम आलेलुम छोटी छोटी सी, आलेलुम आलेलुम कोयलियां, आलेलुम आलेलुम आलेलुमे आलेलुमे अम्मा कदड़ीगड़ा, आलेलुमे अय्यो अम्मा कदड़ीगड़ा, आलेलुमे. சின்னாத்தல மண்ணு என் பொண்ணு, செரவாட்டு காசாய ரோசா, செலவாகி போகாதே செல்லம்மா செல்லம்மா, செலவாகி போகாதே செல்லம்மா 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 ஏ செல்லம்மா செல்லம்மா ஏ செல்லம்மா. तूफान में फूल का हाल क्या होगा, हाल क्या होगा, तूफान में मितवा मेरे मितवा. நட்ட நடு வெயிலில துட்டமணு பொட்டலில குட்டிடும் மாட்டக்கண்ணா ஊழெடுப்பு, வெள்ளித்தன துக்கையில நட்ட பண சத்தத்தில துள்ளி வந்து தீந்துதடி ஒஞ்சிருப்பு, பஞ்சனில நடவானோ மேகமா நிறையுது, ஓ முகத்தை சிதையாம வேகமா வரையுது செல்லம்மா ஏ செல்லம்மா
செல்லம்மா ஏன் செல்லம்மா கண்ணா कन्ना तूफान में फूल का हाल क्या होगा तूफान में நீலமல காட்டுக்குள்ள நீயும் நானும் பத்த வச்ச குட்டி எல்லாம் பட்சிகளா பறக்குதே சோடி சேர்ந்து கண்டிழுத்த பட்டு புழு கூட எல்லாம் அம்மனுக்கு பட்டாகி கிடக்குதே காத்திருந்து கதை பேசும் காலமும் முடியல சேர்ந்திருந்து பெற பார்க்க ராத்திரி விடியல செல்லம்மா ஏ செல்லம்மா செல்லம்மா ஏ செல்லம்மா சின்னாத்து மண்ணு ஏ பொண்ணு செரவாட்டு காசாயரோ செலவாகி போகாதே செல்லம்மா செல்லம்மா செலவாகி போகாதே செல்லம்மா 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 ஏ செல்லம்மா செல்லம்மா ஏ செல்லம்மா ஆலேலும் 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 தேங்க்யூ சூப்பர் சூப்பர் லைட்டா கொஞ்சம் பிசி இருந்தது கடைசியா அது மேபி நீ கிளாஸ் கண்டினியூவா போயிட்டு வந்து பிராக்டிஸ் பண்ண வந்துடும் பிராக்டிஸ் பண்ண வரும் இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நண்பர்கள் வந்து என்னுடைய நண்பர்கள் நம்மளுடைய நண்பர்கள் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா இதுல யாராவது ஒரு சிங்கர்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க நம்புவோம் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தயவு செஞ்சு இப்போ என் பொண்ணுக்கு நான் தெரிஞ்சதை சொல்லித்தரேன் நான் ஒரு ப்ராப்பர் சிங்கர் கிடையாதுங்க ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க தான் எனக்கு என்ன தெரியுமோ ஆன் ஸ்டேஜ் சிங்கர் தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஸோ என் பொண்ணுக்கு நான் ஓரளவு சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சாங்கா எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன் ஸோ இதுல ஏதாவது நீங்க கமெண்ட் பண்ணணும் அதாவது சஜஷன் கொடுக்கணும் இதோட பெட்டரா இருக்கலாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கொடுங்க இந்த கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய இமெயில் ஐடி lightson@gmail.com இருக்கு இந்த என்ன மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கணும்னா லைட்ஸ் ஆன் ஃபைசல் அப்படின்னு வந்து யூடியூப்ல கொடுத்து பாருங்க இந்த லைட்ஸ் ஆன் ஸ்பேஸ் கிடையாது லைட்ஸ் ஆன் ஸ்பேஸ் ஃபைசல் ஸோ நான் கீழே அந்த நம்ம பேசிட்டே இருக்கிற கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லெட்டர்ஸ் அதே மாதிரி நீங்க வந்து யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்க எல்லாத்தையும் பார்க்கலாம் ஸோ பாருங்க அஸ் யூஷுவல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கீழே இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு வீடியோவில் நம்ம திரும்ப உங்களை சந்திக்கிறேன் பாய்